ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு குரூப் 2 2ஏக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் ஒரு 1.5 மாதம் 45 நாள் தான் வந்து முழுசாக நமக்கு கையில் இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு போல் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம்லையும் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் ஒரு 2000 பேர்கிட்ட வந்துட்டு நமக்கு யூடியூப் சேனலில் வந்து நமக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு டெலிகிராமில் வந்து ஒரு 1100 பேர்கிட்ட வந்து இது பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் மட்டும். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாரையும் பார்க்கும்போது என்ன தெரியுதோ அது பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஷனை செட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இதுக்கான ரெஸ்பான்சஸும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன கேள்வி அப்படின்னா வந்துட்டு இந்த டைமில் இந்த குரூப் 2 பிலிம்ஸ்க்கு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ 3 ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வெறித்தனமாக படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்னென்னா ஏதோ படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, மூணாவது ஆப்ஷன் வந்து குரூப் 4க்கு படிக்கிறதுக்கான வேகம், குரூப் 4ல் படித்த வேகம் வந்து இப்போ எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த வெறித்தனமாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நான் இப்போ கரெக்டாக படிச்சுட்டு இருக்கேன், கரெக்டான ஃப்ளோவில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஒருவேளை இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க அல்லது இந்த கேட்டகரியில் வரவங்களா இருந்தால் சூப்பர், நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, அதுபடியே வந்து படிங்க. இல்லை நீங்கள் மற்ற 2 கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. சரிங்களா? ஸோ உங்களை அலர்ட் பண்ணுற, உங்களை ஒரு வேக்கப் பண்ணுற ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வரலாம். என்ன அப்படின்னா வந்து இந்த குரூப் 4க்கு படித்த வேகம் எனக்கு இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கட்டாயமாக நீங்கள் லாஸ்ட் குரூப் 4க்கு நல்லபடியாக படிச்சிருப்பீங்க, இல்லை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையோட வெறித்தனமாக படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது ஒரு 5 மார்க், 5 கொஷின்லையோ 4 கொஷின்லையோ 3 கொஷினில் 10 கொஷினில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, பக்கத்தில் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை வந்து எக்ஸாம் ஹாலில் ஏதாவது சரியாக பண்ணாமல் அந்த நாள் உங்களுக்கு மோசமாக இருந்திருக்கலாம், இல்லை கடைசி அந்த ஒரு வாரம் ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி நடந்திருக்கலாம், அதனால் நீங்கள் மிஸ் பண்ணவங்களா இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2 பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களால் முழு மனதோட வந்திருக்க முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு 2 விஷயமாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து குரூப் 4 தான் எனக்கு வந்து வரும், என்னால் குரூப் 4 மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும், நான் குரூப் 4க்கு தான் தகுதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஈவன் நீங்கள் வந்து குரூப் 4ல் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு என்னவோ அதை விட உங்களால் வந்து அதுக்கான உழைப்பை வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கூட உங்களால் குரூப் 2வை விட்டுருங்க, குரூப் 2ஏவை உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல நம்புங்க. நீங்கள் குரூப் 4 நான் கிளியர் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் குரூப் 2ஏவையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 170 கொஷின்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு பிசி கேட்டகரியில் இருக்கவங்க வந்து கட்டாயமாக வந்து போட வேண்டியதாக இருக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு மற்றதுக்கெலாம் வந்து குறையும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 170 கொஷின் நீங்கள் போகிறதுக்கு என்ன உழைப்பு போடணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியான உழைப்பு போட்டிங்க அப்படின்னாலே இங்கே ஒரு 150 கொஷினை போட்டு உங்களால் பிலிம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கேள்வி வந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான். சைக்காலஜி இருக்க போது, தமிழ் இலக்கணம் இருக்க போது, இது இங்கிலீஷாக இருந்தால் கிராமர் இருக்க போது, மீதி 100 கேள்வி தான் உங்களுக்கு நமக்கு டிகிரி லெவல். சரிங்களா? ஸோ அதுவுமே உங்களுக்கு டோட்டல் 200 கேள்வியுமே எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். குரூப் 4ல் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரியான அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 தான் உங்களுடைய டார்கெட் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் குரூப் 2ஏவும் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அது முதல்ல நம்புங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ நீங்கள் குரூப் 2ஏவை கிளியர் பண்ணுறதுக்கும் தகுதியான ஒரு ஆள் தான். சரிங்களா? ரெண்டாவது பேர் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராசஸ், அதாவது இந்த குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் எக்ஸாம், சரி ஓகே நம்ம படிக்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் வந்துடும், டக்குன்னு நமக்கு வந்து போஸ்டிங் வந்துடும், கவுன்சிலிங் முடிஞ்சிடும், நமக்கு ஒரு எக்ஸாம் அது கிளியர் பண்ணாலே போதும். ஆனால் குரூப் 2 2ஏலாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம், பிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ஸோ 2த்தையும் கிளியர் பண்ணி போகிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பார்த்து பயந்து நிறைய பேர், ஏன்னா லாஸ்ட் குரூப் 2 பெரிய ப்ராசஸ் 1 இயர் 1.5 இயருக்கு மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு தயங்கிட்டு அந்த ஒரு இதுலேயே வந்து சில பேர் வந்து இருப்பீங்க. சரிங்களா? அதனாலேயே குரூப் 4 மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா பெரிய விஷயங்களுக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது எடுக்க தான் செய்யும். சரிங்களா? இப்போ குரூப் 4 அப்படிங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட். ஆனால் குரூப் 2A அப்படிங்கிறது எல்லாமே அசிஸ்டன்ட் கேடரில் இருக்க போகுது, குரூப் 2 எல்லாமே ஆஃபீஸர் கேடரில் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் 4ல் போகிறீங்கன்னா அதிலிருந்து இந்த அசிஸ்டன்ட் கேடர், ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் கேடருக்கு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காம்படிஷனுக்குலாம் வந்து ஒரு 8லேருந்து 10 வருஷம் வந்து தேவைப்படுது. சரிங்களா? இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நமக்கு வந்து தேவைப்படுது. இதே நமக்கு வந்துட்டு குரூப் 2 கேடர்லாம் வந்து 15 வருஷத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ஃபியூச்சரில் இன்னுமே நாட்கள் கூட இன்னும் இயர்ஸ் கூட வந்து ஆகலாம். அதை எப்படி நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அப்போ உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ இயர்ஸ் வந்து குறையுது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ அல்லது 1 இயரோ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போகிறதன் மூலமா உங்கள் வாழ்நாளில் எவ்வளவோ டைமை வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட கெரியரில் வந்து நீங்கள் வந்து குறைக்கிறீங்க. ஸோ எவ்வளவோ கெயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெரிய விஷயத்துக்கு கட்டாயமாக ஒரு டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதை கொடுக்குறது ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வெகுமதியும் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ குரூப் 4 விடவே குரூப் 2ஏக்கு அந்த டைம் டியூரேஷன் பார்த்துக்கோங்க, 8 to 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2 போஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து
இந்த குரூப் 4லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கிட்ட ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த உழைப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா குரூப் 2ஏவோ அல்லது குரூப் 2ஓ உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் 2 உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இதில் கூட இருப்பீங்க. அதாவது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிமோட்டிவேட்டில் கூட லாஸ்ட் குரூப் 2ஏல கூட இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த குரூப் 2ஏ நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் இல்லை, அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு வந்து குரூப் 2ஏ இருக்குது. இதே குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அங்கேயே 500 போஸ்ட்டு நம்ம கிட்ட எடுத்துருக்காங்க. 100 போஸ்ட்டு தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் 500 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேர் வந்து குரூப் 1 விட்டுட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே குரூப் 2 வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா. ஸோ அதுவும் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏதோ படிக்கிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்க. ஸோ ஏதோ படிக்கிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இந்த எக்ஸாம் படிக்கிறோம், இதில் நான் கூட நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த ஏதோ படிக்கிறேன், அது நெக்ஸ்ட் குரூப் 4 வரும், நெக்ஸ்ட் இயரில் குரூப் 4 வரும், ஸோ அதை நான் எழுதி கிளியர் பண்ணி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க தான் இதில் இருப்பீங்க சரிங்களா. ஸோ நீங்களும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு குரூப் 2 குரூப் 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா 2022 நடந்துச்சு சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸே பெருசாக எழுதிட்டு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2024 தான் குரூப் 4ம் குரூப் 2ஏவும் வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் 2025 குரூப் 4 வருமா குரூப் 2ஏ வருமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய டவுட். குரூப் 2ஏக்கு மேக்ஸிமம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து நமக்கு குரூப் 4 வேணால் வரலாம், அது நெக்ஸ்ட் இயர் எண்டில் வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து வரலாம் சரிங்களா. அது கன்ஃபார்மாக வருமாங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ண மாதிரி கூட ஆகலாம். 2025 குரூப் 2ஏ வரலாம். அப்பயும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. லாஸ்ட் எக்ஸாமில் வந்து நமக்கு ஒரு 5800 வேகன்சி கிட்ட வந்துச்சு. இப்போ இந்த தடவை வந்து நமக்கு 2300 வேகன்சி கிட்ட தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ வேகன்சி வருங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போ வரும்போது அந்த வேகன்சி இவ்வளோ வேகன்சி இப்போ 5800 இப்போ 2300 இப்போ வரும்போது இந்த வேகன்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது சரிங்களா. ஸோ இப்போ மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து 2-3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் வாழ்நாளில் 2 to 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து அடுத்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் குரூப் 2லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு விட்டுட்டிங்கன்னா அடுத்த 2 வருஷம்லாம் உங்களால் வெயிட் பண்ணி படிக்க முடியுமா, அதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி மிஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிங்களே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் உழைப்பு அது எல்லாமே வீணாக போயிடும். ஒருவேளை வெயிட் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் இந்த முக்கியமான இயர்ஸ் நீங்கள் படித்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியும், உங்கள் லைஃப்பை பார்க்க முடியும். அந்த முக்கியமான இயர்ஸையும் நீங்கள் வந்து வீண் பண்ணிடுவீங்க சரிங்களா. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சுருக்காதீங்க. வாய்ப்பு வரும்போதே அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அது மைண்ட் செட் வச்சுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா 2-3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை மைண்ட் செட் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் டைமை வீண் பண்ண மாட்டீங்க. இந்த ஏனோ படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா. ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த குரூப் 2ஏக்கு அப்ளை பண்ணவங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 7,90,000 பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதே வந்து லாஸ்ட்டு குரூப் 2ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல, ஒரு 12 13 லட்சம் அல்லது 14 லட்சத்துக்குள்ளே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்போ அந்த தடவை கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருந்துச்சு, அதனால் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க 13 லட்சம் எங்கே இருக்குது, இந்த 7,90,000 எங்கே இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே சர்ன்னு வந்து குறைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. காரணம் வந்து வேகன்சி அதிகமாக இருக்கும்போது அதுக்கான இது அதிகமாக இருக்கும்போது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இது கொஞ்சம் டல் ஆகும்போது குறையும் போது வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஃபோக்கஸ் கொஞ்சம் குறையும் போது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு போல்லே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4க்கு சூப்பராக ட்ரை பண்ணவங்க கூட இங்கே கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டைமில் மற்றவங்க சரியாக படிக்காத டைமில் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா அதை எல்லாருமே இந்த குரூப் 4 நோக்கி ஓடும்போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணி குரூப் 2ஏக்கெலாம் ட்ரை பண்ணும்போது அதுக்கான ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு ஒரு ஃபுல் எஃபர்ட் போடும்போது அதில் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இந்த குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுதான் ஆண்டாண்டு காலமாக பல வருஷங்களாக 10-15 வருஷமாக இதே சிலபஸ் தான் இருக்குது. நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ எல்லாரும் அதை படித்து முடிச்சிருப்பாங்க. இதே நீங்கள் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே புது பேட்டர்ன் மாதிரி தான் சரிங்களா. ஸோ அங்கே சைக்காலஜிங்கிறது எல்லாருக்கும் புதுசு தான். இலக்கணங்கிறது ஆல்ரெடி இருந்த விஷயங்களா இருக்கலாம், நம்ம மற்றபடி சைக்காலஜி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து புதுசு தான். இங்கே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுசு தான். ஸோ அதில் நிறைய டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அதில் நிறைய விஷயங்களும் வந்து புதுசு தான். ஸோ இந்த மெயின்ஸ் புதுசாக இப்போ வந்திருக்கு இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி இப்போ கரெக்டாக உங்களை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படித்து இருக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, அந்த குரூப் 4 பல வருஷமாக எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, அதில் நீங்கள் போகும்போது அடுத்தவங்க உங்கள் காம்படிஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. இதே புதுசாக ஒரு பேட்டர்ன் புதுசான ஒரு விஷயங்கள் அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அதுக்கான எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதே கிடைக்கும். இதே தான் லாஸ்ட் குரூப் 2ஏல நடந்துச்சு சரிங்களா. ஸோ லாஸ்ட் குரூப் 2ஏல புது பேட்டர்ன் இவ்வளோ வேகன்சி இவ்வளோ ஒரு பேட்டர்னோட இதோட வரும்போது ஓரளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டான உழைப்பு போட்ட எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது லாஸ்ட் குரூப் 2ஏல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தடவை நீங்கள் கரெக்டாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த இதுலேயும் உங்களுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை எவ்வளோ பேர் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய சுற்றியில் நான் பார்த்த வரைக்கும் சில பேரை வச்சு நான் சில எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஐஓபி பேங்க்கில் ஆல்ரெடி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க
அங்கேருந்து பார்ட் டைமாக படிச்சுட்டு இங்கே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரணும், குரூப் 2 கிளியர் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து டென்டிஸ்ட்டாக இருக்காங்க, ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இந்த எக்ஸாமுக்கு படித்து இது கிளியர் பண்ணி உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 35,000 45,000 50,000 இன்னும் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா 1 lakh அமேசானில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் இருந்துட்டு அங்கே பார்ட் டைமாக படித்து இந்த ஒரு 1 month 1.5 month வந்து லீவ் போட்டுட்டு எக்ஸாமுக்கு படித்து நான் வந்து கிளியர் பண்ணணும், இதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அவங்கள மற்ற இதை விடவே இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 2 இந்த எக்ஸாமை குரூப் 1 கிளியர் பண்ணணும், குரூப் 2 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸோட உள்ள வர பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மற்றதை விட இது பெட்டராக இருக்குது அல்லது இது அவங்களுக்கு தேவையானதாக இருக்குது அப்படிங்கிறவங்க தான் இது சைடில் வர பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகே சூப்பர், அல்லது டல்லாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அது ஆவரேஜாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் சரி, இல்லை புதுசாக படிக்க வந்தாலும் சரி, இந்த வரக்கூடிய ஒரு 45 நாள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். போனதை பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 4 மாதிரி 180 எடுக்கணும் 170 எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட்லாம் இல்லவே இல்லை. நம்ம பிலிம்ஸை கிளியர் பண்ணால் போதும், எல்லாரோட ஒருத்தங்களாம் உள்ளே போனால் போதும், டாப் மார்க் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன கரெக்டாக படிக்கணும், என்ன தேவையோ அதை சரியாக பார்த்து படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 45 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கு கூட ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணணும். நம்ம என்ன கரெக்டாக படித்தா எவ்வளோ மார்க் எடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது செலக்டிவாக படிச்சிங்க அப்படின்னாலே கிளியர் பண்ண முடியும். ஸோ அது செலக்டிவாக என்னென்ன தமிழில் எதெல்லாம் முக்கியமாக படிச்சுக்கணும், அதாவது எல்லாமே படிங்க அப்படிங்கிறது இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிகேக்கு என்ன முக்கியமான டாபிக்ஸ், அதேமாதிரி மேக்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், தமிழ் எப்படி கவர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து கம்மியான நாட்களில் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோங்கிறது ஆல்ரெடி ஆவரேஜாக படிச்சுட்டு இருந்தவங்க, ஸோ லாஸ்ட் குரூப் 4 நல்லா படித்து இந்த இதை வந்து நல்லா ஒரு 60 படிக்காதவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ தயவு செஞ்சு ஃபுல் ஃபோக்கஸோட படிக்க ஆரம்பிச்சிருங்க. வாய்ப்பு போனால் வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 2 எல்லாம் விட்டவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு உழைப்பை போட்டு வந்துட்டீங்க. சரிங்களா? ஒரு உழைப்பு புதுசாக வந்தவங்க கூட ஓகே இந்த இது இல்லைனா நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம், அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக 2.5 இயர்ஸாக 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக கூட சில பேர் படிப்பீங்க. ஆனால் அவங்க வந்துட்டு இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு திருப்பி போகும்போது ஏதாவது ஒரு ஜாபோடு தான் நம்ம வெளியே போகும்போது சும்மா வந்தோம் ட்ரை பண்ண போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்கள் உழைப்புக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கணும். அது உங்களுக்கு இந்த எக்ஸாம் மூலமாக கட்டாயமாக கிடைக்கும். இதிலேருந்து உண்மையாக உழைப்பு போட ஆரம்பிங்க. 45 நாள் முழுசாக ஒவ்வொரு நாளைக்கும் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் போட முடியுமோ அவ்வளோ டைமை போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைக்க ஆரம்பிங்க. ஸோ அதுலேயும் ஸ்மார்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. அது எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.